வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 19 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். சாம் மற்றும் பூயா எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். சோங் மற்றும் கைவா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. நாட்ராஜ் மற்றும் ரக்கல் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். செரா மற்றும் சரோகன் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ் மற்றும் லிம்பு. வினோபா பாவை 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. கபீர், சபாத், பிஜாத், தோகா, கோலி, ரெக்தால் அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீதித்துறையின் சுதந்திரம், முன்னுரை மற்றும் அடிப்படை உரிமைகள் இந்த விஷயங்களை நாம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். சண்டக்பூ மேற்கு வங்கத்தின் மிக உயரமான சிகரம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிச்சிருந்தோம். பிரதமரின் கடமைகள் பிரிவு 74ல சொல்லியிருக்காங்க. பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இசைக்கலைஞர் வி பல்சாரா. மதுபாய் கின்னார் இந்தியாவின் முதல் திருநங்கை மேயர். ராமோசி இயக்கம் 1979ஆம் ஆண்டு மகாராஷ்டிரால நடந்துச்சு. இந்த ராமோசி இயக்கத்துடைய தலைவர் வாசுதேவ் பல்வந்த் பாட்கே. சத்தீஸ்கரின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விஷ்ணு தியோ சாய். இத்தாலியின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி மெரிட் ஆஃப் தி இத்தாலிய குடியரசு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கபீர் பேடி. உலகில் அதிக அபின் உற்பத்தி செய்யும் நாடு எது? மியான்மர். எந்த வங்கி பெண்களுக்கான நாரிஷத்தை சேமிப்பு கணக்கை தொடங்கியுள்ளது? பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 10. போலாந்தின் புதிய பிரதமர் யார்? டொனால்ட் டஸ்க். சாட்டோ கில்மன் வனுவாட்டு நாட்டுடைய பிரதமர். கிறிஸ்டோபர் லக்சன் நியூசிலாந்து நாட்டுடைய பிரதமர். டானியல் நொபோவோ இக்குவேடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவேக்கிய நாட்டுடைய பிரதமர். சுல்தான் இப்ராஹிம் இஸ்காந்தர் மலேசியா நாட்டுடைய மன்னர். பெட்ரோ சாnchez ஸ்பெயின் நாட்டுடைய பிரதமர். ஜாவியர் மில்லி அர்ஜென்டினா நாட்டுடைய ஜனாதிபதி. லுக் ஃப்ரீடன் லக்சம்பர்க் நாட்டுடைய பிரதமர். கிரீட் வில்கஸ் டச் நாட்டுடைய பிரதமர். ஆண்ட்ரி ரஜோலினா மடகாஸ்கர் நாட்டுடைய ஜனாதிபதி. 33வது வியா சம்மான் 2023 வென்றவர் யார்? இந்த விருது இந்த வருஷம் புஷ்பா பாரதி ஜெயிச்சிருக்காங்க. புஷ்பா பாரதிக்கு இந்த வருஷம் 33வது வியா சம்மான் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க 2016ஆம் ஆண்டு யாதியன் யாதியன் அவுர் யாதியன் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவலுக்காக தான் 33வது வியா சம்மான் விருது புஷ்ப பாரதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வியா சம்மான் விருது கே பிர்லா அறக்கட்டளை 1994ஆம் ஆண்டுல இருந்து வருஷந்தோறும் கொடுத்துட்டு வராங்க. போன வருஷம் இந்த விருது கியான் சதுர்வேதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பகல்கானா அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக. ஜார்ஜ் கோஸ்போடினோ டைம் ஷெல்டருக்கான சர்வதேச புக்கர் பரிசு வாங்கியிருக்காரு. ராமச்சந்திர குகா எலிசபெத் லாங்ஃபோர்ட் பரிசு வாங்கியிருக்காங்க. அருந்ததி ராய் ஆசாதிக்கான 45வது ஐரோப்பிய கட்டுரை பரிசு வாங்கியிருக்காங்க. பிரியா ஏஎஸ் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. சங்கரி சந்திரன் மைல்ஸ் பிராங்க்லின் இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. பெருமாள் முருகன் இலவச பறவைக்கான இலக்கியத்திற்கான ஜேசிபி பரிசு வாங்கியிருக்காங்க. பால் லிஞ்ச் 2023ஆம் ஆண்டு புக்கர் பரிசு வாங்கியிருக்காரு. 2023இல் இந்தியாவில் மிகவும் வாழக்கூடிய நகரம் எது? இந்தியாவில மிகவும் வாழக்கூடிய நகரங்கள் பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஹைதராபாத் தான். இந்தியாவிலே வாழக்கூடிய இடங்கள்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஹைதராபாத். ஒட்டுமொத்த உலக அளவுல ஹைதராபாத் 153வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்ப முதல் எந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா வியனா. உலகில் வாழக்கூடிய நகரங்கள் பட்டியல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வியனா. இந்த பட்டியலை வெளியிடுறது மெர்சர் வாழும் நகரத்தின் தர குறியீடு. 2023ல இந்தியாவின் முன்னணி மின்னணு ஏற்றுமதியாளர் மாநிலம் தமிழ்நாடு. 2023ஆம் ஆண்டின் குறைதீர்க்கும் அட்டவணையில உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய்கள் இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். சச் சாய் சர்வேக்ஷன்ல முதலிடத்தை இந்தோர் நகரம் பிடிச்சிருக்கு. ஊட்டச்சத்து விழிப்புணர்வு குறியீடுல முதலிடத்தை பிடிச்ச மாநிலம் பஞ்சாப்.
NCR-இன் படி இந்தியாவில் பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிற பேர் எடுத்த நகரம் கொல்கத்தா 3வது முறையா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. எந்த நாள் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஆற்றல் திறன் பணியகம், அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. சோ இந்த அமைப்பு 2002ல ஆரம்பமாச்சு. டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், உலக கணினி கல்வியறிவு தினம். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம், ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 யுனிசெஃப் நாள், சர்வதேச மழை தினம். பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பயணத்தை வழங்க மகாலட்சுமி திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? தெலுங்கானா மாநிலம் இப்ப ரீசெண்டா இந்த ஸ்கீமை தொடங்கி இருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்துடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இந்த ரேவந்த் ரெட்டி ராஜீவ் ஆரோக்கியஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு ரீசெண்டா. ருத்ரேஸ்வரா கோயில் 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. சோ ருத்ரேஸ்வரா கோயில் தெலுங்கானா மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான வாக்களிக்கும் முறை ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானா. யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷனால சிறந்த சுற்றுலாவாக போச்சம்பள்ளி கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் நெசவாளர்களுக்கான நெத்தனாக்கு பி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கீதா கர்மிகுலா திட்டமும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தெலுங்கானாவில் இருக்கிற புதிய தலைமைச் செயலக வளாகத்திற்கு B.R. அம்பேத்கர்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட கோயில் தெலுங்கானா மாநிலத்தில் திறந்து வச்சிருக்காங்க. நயே பாரத் கா சம்வேதா புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இந்த புத்தகத்தை வெளியிட்டது நம்ம இந்திய நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த். இந்த புத்தகம் யார பத்தின புத்தகம் அப்படின்னா நரேந்திர மோடி பத்தின புத்தகம் தான். அவரு நம்ம இந்திய அரசியலமைப்பு பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அத புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகம் தான் நாயே பாரத் கா சம்வேதா. நசீமா மரைக்காயர் மற்றும் S. ராஜன் APJ அப்துல் கலாம் நினைவுகள் என்றும் இறக்காது அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. ராதிக் அயன்கர் கங்கையில் நெருப்பு. விவேக் அக்னிகோத்ரி த புக் ஆஃப் மை லைஃப். அசோக் தாண்டன் தலையில் ஊசலாட்டம், காலனித்துவம் ஒத்துழைப்பு. ஹேமா ஜோஷி தோ பால்கன் கி சவான் மெயின். சத்யசரண் நூல்மூல் நூலம் சம்புகுமாரின் வாழ்க்கை. ஹீமா ஜோஷி ஜீபா ஒரு தற்செயலான சூப்பர் ஹீரோ.